ஹலோ கைஸ், வெல்கம் டு கிங் அக்வேரியம். நாங்கள் ஒரு கஸ்டமருக்கு செட் பண்ண டேங்க் தாங்க இது. இது ஒரு லோ மெயின்டெனன்ஸ் டேங்க் வித் இன்ஃபில் சம் ஃபில்டரோட இருக்குங்க. கஸ்டமரோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் ஃபிஷ்ஷுக்கு ஃபுட் போடணும், வீக்லி ஒன்ஸ் சம் வாட்டர் லெவலை செக் பண்ணி டாப் அப் பண்ணணுங்க. அவ்வளோதாங்க அவங்களோட ஒர்க்கு. 6 months ஒன்ஸ் நாங்கள் போய் சம்ப் மெயின்டைன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். மீன்களோட குவான்டிட்டி அதிகமாச்சுன்னா அடிக்கடி க்ளீன் பண்ணணும். ஸோ அவங்கள இதுக்கு மேலே ஃபிஷ் ஆட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டோம். வாங்க இந்த டேங்கை எப்படி செட் பண்ணுங்கிறத பார்க்கலாம். இது ஒரு 5 feet லாங் டேங்க்குங்க. அதில் 1 feet சம்பு வச்சாச்சுங்க. ரிமைனிங் இருக்கிறது 4 feet தாங்க. அதை நம்ம ஃபிஷ் டேங்காக யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த டேங்க்குக்கு பார்த்திங்கன்னா 2 நியோ ஹீலியஸ் S3 Pro லைட் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பாருங்கள், நாங்கள் நைல் ரிவர் சாண்டை தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். நைல் ரிவர் சாண்டை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி பாட்டமில் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு கார்டை வச்சு நம்ம ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஃபைன் லேயர் ஆஃப் சாண்டை தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டேங்க்குக்கு பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் பிளாக் கலர் ஸ்டிக்கர் தாங்க பேஸ்ட் பண்ணியிருக்கோம். சம்பு சைடு பாருங்கள், ரிட்டன் பம்பை ஒரு கார்னரில் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். வச்சுட்டு ஃபில்ட்ரேஷனுக்காக சுற்றி நானோ பயோ ரோல்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இது தாங்க நானோ பயோ ரோல்ஸுங்கிறது. இது ஒரு ஃபில்ட்ரேஷனுக்காக நம்ம போடுறது, ஃபில்டர் மீடியான்னு கூட சொல்லலாம். ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இதை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாங்க. இது பாருங்கள், நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இது தாங்க நானோ பயோ ரோல்ஸுங்கிறது. இது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பார்ட்டிஷன் ட்ரேவை ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம பாருங்கள், அங்கே ஹோல்ஸ் மாதிரி இருக்குல்ல, கரெக்டாக ரிட்டன் பம்ப் அவுட்லெட்டில் ஒரு ஸ்கொயர் பிளாக்காக கட் பண்ணியிருக்கோங்க. பண்ணிவிட்டு ஸோ அந்த வழியாக பிவிசி பைப்பை கனெக்ட் பண்ணிக்கலாங்க. கரெக்டாக இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னு. இப்போ பாருங்கள், கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஸ்பான்ச் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அது கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணணுங்க. அது ஒரு 4 லேயர்ஸ் நம்ம வைக்கணும். வச்சாதான் ஃபில்ட்ரேஷன் நல்லா கிளியராக இருக்குங்க. உங்களுக்கு பாருங்கள் எத்தனை லேயர்ஸ் வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், பிளாக் கலர் ஸ்பான்ச் வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம க்ரீன் கலர் ஸ்பான்ச் எடுத்து வச்சுக்கலாங்க. க்ரீன் கலர் ஸ்பான்ச் எடுத்து வச்சுட்டு இந்த சம்பில் பார்த்தீங்கன்னா பிளாக்கு க்ரீன் ஸ்பான்ச்சு ஆட் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பயோகெமிக்கல் ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு தாங்க. பாருங்கள், அந்த க்ரீன் கலர் ஸ்பான்ச் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். பிளாக் கலர் ஸ்பான்ச்சுக்கு மேலே க்ரீன் கலர் ஸ்பான்ச் வச்சுக்கிறோம். இது ஒரு பயோகெமிக்கல் ஃபில்ட்ரேஷனுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் மெக்கானிக்கல் ஃபில்ட்ரேஷனுக்கு நம்ம ஒயிட் ஸ்பான்ச் மட்டும்தாங்க யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஒயிட் ஸ்பான்ச் மட்டும்தாங்க மெக்கானிக்கல் ஃபில்ட்ரேஷன் பண்ண போகுது. பாருங்கள், அடுத்தது நம்ம ஒயிட் ஸ்பான்ச் எடுத்து வச்சுக்கலாம். அது எத்தனை லேயர்ஸ் வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி லேயர்ஸ் நிறையா வச்சிங்கன்னா தான் ஃபில்ட்ரேஷன் நல்லாவே உங்களுக்கு பண்ணுங்க. அது மெக்கானிக்கல் டஸ்ட் பார்ட்டிகல்ஸை கூட அந்த ஒயிட் ஸ்பான்ச் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். கரெக்டாக அந்த சைடில் கேப் இருக்கிறதுனால அந்த இடத்துலையே நம்ம ஒயிட் ஸ்பான்ச்சை வச்சுக்கலாம். வச்சுட்டு கரெக்டாக வச்சாதாங்க ஃபில்ட்ரேஷன் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம இந்த டேங்க்குக்கு ஆர்ஓ வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு சர்க்கிளிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. வாட்டர் பாருங்கள் எப்படி சர்க்கிளிங் ஆகுதுன்னு. சம்பு ஃபுல்லாக இது வாட்டர் இதாகி ஃபில்ட்ரேஷன் ஆகி இப்போ தண்ணி நீட்டாக அழகாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சம்பு பார்ட்டிஷனுக்கு நம்ம கிளாஸும் 5 mm அக்கர்லிக் ஃபுல் லென்த்துக்கு நம்ம லேயர் கட் பண்ணியிருக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ஓவர்ஃப்ளோ வியர் சூப்பராக ஒர்க் ஆகுது. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். சம்பு சைட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஸ்டிக்கர் ஒட்டி கவர் பண்ணிட்டோம்.
எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சம்பு சைடு வந்து கொஞ்சம் இதாக இருக்குங்கிறனால முன்னாடி தெரிய வேணாங்கிறதுக்காக நீட்டாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த பிளாக் கலர் ஸ்டிக்கர் கவர் பண்ணி ஒட்டியிருக்கோம். இப்போ 2 வீக்ஸ்க்கு அப்புறம் சர்க்குலிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் விட போகிறோம். அது என்னென்ன ஃபிஷ் விட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12 டானிசோனி பார்ப் அண்ட் பிளாட்டினம் ஏஞ்சல் இருந்தாங்க விட போகிறோம். பாருங்கள் ஃபிஷ் எல்லாம் விட்டாச்சு. பாருங்கள் இப்போ விட்டாச்சு. எவ்வளோ அழகாக ஃபிஷ் எல்லாம் செட் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ ஃபிஷ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு 20 டேஸுக்கு அப்புறம் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸ் கொஞ்சம் வச்சுக்கலான்னு சொன்னாங்கங்க. இப்போ நாங்களும் சரி லாவா ராக்ஸ் ஆட் பண்ணிக்கலான்னு இருந்தோம். இப்போ ஃபிஷ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஆட் பண்ணி